நீங்க ரொம்ப படிச்சு 50 விழுக்காடு தமிழர் இல்லை சார் தமிழ்நாடுல. வந்தாரை வாழ வைக்கும் தமிழர்னு சொல்லி ஒரு காலத்துல டைலாக் போட்டாங்க. வந்தவன் போறான். எங்கேயாவது அது என்னமோ திராவிடங்கிற ஒரு சொல்ல சொல்லி இது சொன்னால் அர்த்தம் இதை நீங்க எப்படியாலும் உலகத்துக்கு போய் சேர போறது செய்தி. திராவிடம் என்கின்ற சொல் தமிழனை தமிழ் இனத்தை அழித்தது என்று என்ன திராவிடம்? இந்த நாள் எல்லோரும் திராவிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிடம் பேசுகின்றீர்களே தோழர்களே, எங்காவது என் இனத்தோழர்களின் தொப்புள்களும் லட்சக்கணக்கில் செத்து மனிதானை கண்ணதிலேயே திராவிடம் சொல்லுகிறீர்களே, ஒருவன் அண்டை மாநிலத்தில் எவனாவது இதை பற்றி சிந்தித்தால் கண்ணீர் ஊத்தானா? சொல்லுவது எதற்காக திராவிடம்? தமிழனே சரியா கட்டிட்டு விட தெரியலடா நாயே. நாம் எதுக்கு சொல்ல சார்? ஏதோ சும்மா அந்த மேடம் வைக்கணும்னு சொல்ல கஷ்டமா. திராவிடம் என்கிற சொல் பெரியார் வணக்கத்துக்குரிய தலைவர் இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு காலகட்டத்தில் தமிழரை தட்டி எழுப்பினேன் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தமிழரைத்தான் நீ அடிச்ச. ஒரு ஆந்திராக்காரன் சொல்ல, கேரளாக்காரன் சொல்ல, மலையாளி சொல்ல, கன்னடக்காரன் தமிழ் அடிச்சதை பகுத்தறிவார்கள். திராவிடம் என்று சொல்லி 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 இன்றைய வரைக்கும் தமிழ் சித்து போயிடுச்சு. தமிழை சொல்லி வந்தாங்க 62, 67 நீங்க எல்லாம் ஜெயிச்சு வந்தீங்க அரசியல். அதற்கு பின்னால் என்ன ஆச்சு? இவ்வளவு மக்கள் சேர்த்து எனக்கு என்ன கவலை, ஒருத்தவங்க குரல் கொடுக்கலையே சார். திராவிடம் சொல்லி கன்னடமும் கலிதமும் மலையாளமும் இன்னொரு சொல்லி பாட்டெல்லாம் போட்டு உண்ணுதரத்துதே ஒன்றுபல வாயினும் மாறிய உலக விட தொழிந்து இப்படி எல்லாம் பாட்டெல்லாம் நாம கூட என்னமோ நினைச்சோம். நம்ம எல்லாம் தொப்புப்படி வந்தோம். அதெல்லாம் கிடையாது. நீங்க சொன்னா நாளைக்கு இது விபரீதம். அதுக்கு நான் கவலையும் பண்ணேன். நான் நடப்பு சொல்றது சொல்லிடணும். காலத்தால் நம்மளுக்கு வயசாகி போச்சு. எவ்வளவு இந்த பயந்துகிட்டே சொல்லுவாங்க. நம்ம எழுச்சவாய் நான் சொல்லுவேன். நம்ம படிப்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. படிச்சிருந்தா கூட கொஞ்சம் எங்கேயாவது வரலாறு சொல்லி தொல்காப்பியத்தை சொல்லி ஏதாவது போராட்டம், அதுக்கும் வழி இல்லை. இன்னொரு மட்டும் தமிழன் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச பக்கத்துல தமிழே பாக்கி விஷயங்கள்ல எல்லாம் நம்மளுக்கு எவ்வளவு அந்த மேற்கோள் காட்டி பேசுறது கூட வக்கில்ல. தமிழை எழுச்ச உதாரணம் சொல்ல பாருங்க. திரையுலகத்திலேயே எங்களுடைய நிலைமை உங்களுக்கு எல்லாம் தெரியாது. சென்னை ராஜதானியாக இருந்த காலத்தில், சமஸ்தானமாக இருந்த காலத்தில் 4 மாநிலங்களும் ஒன்னா இருந்துச்சு. இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க நல்லா கவனிங்க தயவு செய்து. நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்டா அந்த பாரராஜா என்ன ஆகும், எப்ப பார்த்தாலும் ஏதாவது விவகாரம் முடிச்சோம்னு சொல்லுவாங்க. ஏன் சின்ன சொல்லுவோம். சமஸ்தானம் 4 ஒண்ணு இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஓமந்தூராட்சியாருக்கு 4 மாநிலத்தையுமே வாழ்ந்தாங்க. அன்னைக்கு ரைட் கரெக்ட். அதுக்கப்புறம் பிரிஞ்சிச்சு. சினிமாவோட மட்டும் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் சார் நீங்க நம்ப மாட்டீங்க, தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபைன்னு ஒரு சபை இருக்கு. எம்ஜிஆர் போராடி பார்த்தார், தோத்துட்டார். ஏவிஎம் சரவணன் போராடி பார்த்தார், தோத்துட்டார். நான் போராடி பார்த்தேன், தோத்துட்டேன். தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை என்பது நீங்கள் விருது செல்லணும். ஆந்திர திரைப்பட வர்த்தக சபை, கேரள திரைப்பட வர்த்தக சபை, கர்நாடக திரைப்பட வர்த்தக சபைன்னு போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு திரைப்பட சபையும் இல்லவே இல்லை, பண்ண மாட்டேங்கிறாங்க சார். ஒரு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு திரைப்பட வர்த்தக சபை என்று பெயர் வைக்க முடியவில்லை. ஏன்? அதிக அந்த ஒரு காலகட்டத்தில் அவர்கள் அதிகமான நண்பர்கள் அங்க இருந்ததுனால ஆட்சி போட்டு ஜெயிச்சு இன்னைக்கு வரைக்கும் தமிழ் அங்க பாருங்க. ஒண்ணு வேணாம், நடிகர் எல்லாம் நீங்களாம் பிரமாணம். தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் தான் நான் மாத்து சொல்லுங்க. 10 வருஷமா போறாங்க. அது என்ன? கேரளா நடிகர் சங்கம், தென்னிந்திய திரைப்பட நடிகர் திரையுலகத்துல இவ்வளவு பாருங்க.
தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கம் சொல்லிட்டு அவர் என்ன குறைஞ்சு போச்சு மாட்டேங்கிறான் சார். நான் மட்டும்தான் போராடி தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் மாத்தினேன். என்ன நீ பாருங்க, கலப்படமான பூமியாகி போய்விட்டது தமிழ்நாடு. இந்த வரைக்கும் 40 விழுக்காடு தான். யார் வேண்டுமானாலும் வரலாம் தமிழகத்தில், யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராக தமிழகத்தை மட்டும்தான். அண்டை மாநிலத்தில் எவனும் எம்எல்ஏவாக கூட முடியாது. வெளிச்சவாய் தமிழ ஏன்னா திராவிடம் சொல்லி நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம். ஏன்னாங்க உங்களுக்கு தெரியாது, அப்படி குற்றுயிரும் குறையருமாக செத்துக் கொண்டு இருக்கிறார்கள். 30 கிலோமீட்டர் கடல்ல போனாலே ஒரு 15 நிமிஷத்துல போய் சேர்ந்துடலாம். என் பிள்ளைகள்லாம் செத்துட்டு இருக்கு. உலகம் முழுவதும் அதை வீடியோ போட்டு காட்டிட்டு இருக்கோம். எவனுக்கா உணர்ச்சி சார் ராமேஸ்வரத்தில் தீப்பிச்சு கொடுத்தணும். மாமா நான் நினைச்சிட்டேன் மக்கள் விழிப்புணர்ச்சி அடைந்து விட்டார்கள். ரொம்ப சந்தோஷம். இங்க ஒரு கூட்டம் அங்க ஒரு கூட்டம் போட்டு நாங்களும் தாமரை கூட போஸ்ட் பண்ணி ஒரு பேசி மீட்டிங்கா போட்டு பேசணும். தமிழை முடிச்சுட்டாண்டா சூப்பர், எப்படி இந்த போரை நிறுத்திருப்போம். என்ன பண்ணி என்ன தமிழன் தோத்துட்டான் சார். நல்லா கவனி. இன்னைக்கு உட்கார்ந்து கைது சிரிச்சுருந்தோம். 30 ஆண்டு காலம் கட்டி அப்படி இரும்பு கரம் கொண்டு வச்சிருந்தான். ஒருத்தர் தொடர்ந்து அவர் சுற்றுவதை அசைக்க முடியாது சார். அவர் சுற்றுவதை அசைக்க முடியாது. போராளிகள் எவ்வளவு உலகம் முழுவதும் வேட்டம் போராளிகள், பாசித போராளிகள், எவ்வளவு போராளிகள். ஆனால் இவனுக்கு இடையே ஒரு போராளி உலகத்தில் பிறந்தவர்கள். நான் நேரடியாக பார்த்தவன் அவரோடு இருந்தவன். நம்மெல்லாம் ஏதோ புலியை மூலத்தால் வளர்த்திய தமிழச்சிகள் புறநானூறு அகநானூறு பார்த்து பேசிட்டு இருக்கோம். புத்தகத்தில் படிப்பீங்க, புறநானூற்றில் அகநானூற்றில் புலியை முகத்தால் வரட்டிய தமிழச்சி நான் பார்க்கவே கிடையாது. ஆனால் பார்த்தேன், மண்டி பிரதேசத்தில் பார்த்தேன். இப்படிதான் நாங்கள் எங்களுக்கு என்ன இருக்கிறது, நீங்கள் என்ன இப்படி கேட்கிறீர்கள், நீங்கள் இழப்பதற்கு ஒன்றுமே உயிர் தானே போய்விடப்பது என்ன சொல்றாங்க. கால் கடை இடுப்புக்கு கீழே ஒண்ணுமே இருக்காது. கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பான். இடுப்புக்கு கீழே எதுவுமே இருக்காது. கை இருக்கா, வண்டி ஓட்டிருப்பான். 2 கட்டக்கால். போராடி 30 வருடம் மிக பிரமாண்டமா இருந்ததை உலக நாடுகள் பூரா பார்க்கலையா. இவ்வளவு குரல் கொடுத்தும் கொண்டு குவிச்சுட்டீங்களா அந்த வேலை. தமிழ் சார் நம்ம பேசிக்கலாம். மறுபடியும் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். எப்படியடா மறுபடியும் எடுப்பது. ஒரு அரசாங்கம் நடந்தது, மிக பிரபலமான அரசாங்கம். நடிகரவிலே ஒரு பெண் முழு நகைகளோடு தைரியமாக திருவடியை போய்விட்டு திரும்பி வருவாள் என்றால் அதுதான் இந்த பாரத தேசம். உண்மையான பாரத தேசம் சொன்னாரே மகாத்மா காந்தி, அது இந்த பாரத தேசத்திலே நடக்கவில்லை, பிரதேசத்திலே நடந்திருக்கிறது. ஏதோ காரணத்திற்காக எங்கள் பிள்ளைகள் ஒரு இனத்தை அழித்துவிட்டார். இனம் அழிந்தால் மொழி எங்களை அழிக்கும். எல்லோரும் பார்த்துட்டோம். சரி, ஆளுதாலும் சொல்லலாம். இனம் அழிஞ்ச சம்பவம் மொழி எங்க அழிக்கும். இனத்தை காப்பாற்ற முடியாதவர்கள் தான். காட்டா பல காரணம் சரி விடுங்க. மங்கி போச்சு சார். தமிழ்நாட்டுல இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிக பிரமாண்டமா அந்த காலத்து தமிழ் 3 வருஷமா பிரமாண்டமா பண்ணாங்க. மாணவர்கள் எழுச்சி, இப்பவும் கூட மாணவர்கள் எழுச்சி பண்ணாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து யோசித்தேன், இது என்னடா இந்த பிரெஞ்சு புரட்சி மிக பிரமாண்டமான இந்த காலத்தில் படிக்கிறதா நமக்கு ஒன்றும் அளவு தெரியாது. உக்கிரகட்டத்தில் இருக்கும்போது ஏற்கனவே பிடித்து சிறையில் அடைச்சு வச்சிருக்கான் அந்த போராளிகளை பூரா. மிகப்பெரிய போராட்டம் சிறை கைதிகள் ஒட்டச்சு, இரும்பு கதவுலாம் ஒட்டச்சு கைதிகளை வெளியே வந்தாங்க போராளிகள். அவர்கள் சந்தோஷத்துல வெளியே வந்தாங்க போராளிகள். ஏன்னா 20 மணி நேரம் வெளியே இருந்தது.
வெளியே வந்து மகிழ்ச்சியோட வெளியே வந்தோன்னே திரும்பி மறுபடியும் ஓடி போய் உள்ளே உட்கார்ந்துட்டாங்க. என்னடா காரணம் என்றா, இருட்டுக்குள்ளேயே வாழ்க்கை விட்டான், வெளிச்சத்தை பார்க்க முடியவில்லை. அது உங்கள் தமிழன் உணர்ச்சி செத்து 20 ஆண்டுகளாக உணர்ச்சி போயிட்டான். புதுசாக